கையில சுத்துது காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி எங்க மச்சான் வர்றவங்கள வண்டியில ஏறவங்கள சின்ன பேரு திரும்பி குட்டியா நீ பாட்டிய பாத்துக்கோங்க. இதான் எங்கள் மாமியார். எனக்கு அப்பாக்கு இடம் பிடிச்சாச்சு. அவதான் அம்முதான் சொன்னாதாயி எங்க பிள்ளைங்களுக்கு பூரா அந்த இடம் எடுத்த ஹாய் சொல்லு எங்க குடும்பத்துல வெள்ளச்சி நான் தான். நீங்க என்ன பின்னாடி இருக்கீங்க? ஹாய் 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 சஷ்டி கவசம் கொண்டவனா அப்படிப்பட்டு முருகனவே ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டு அம்மா போன எங்க அம்மா போனா. ஆமா உங்க அம்மா பொண்ணு தான். டிஸ்கவுண்ட் அடிக்காங்க சாமி. டிஸ்கோ டான்ஸ் ஆடுவே. இங்க உள்ள லைட் தான்டா அங்க அப்படி இது பண்ணுது. பெரியப்பா அப்படியே ஒரு ஹாய் போடுங்க. அப்படியே எல்லாரும் ஒரு ஹாய் போட்டுட்டாங்க. தேங்காய் உடைக்க போறாங்க மாமா. குண்டமா ஆடம்டா. ஹாய் போடுங்க. சூப்பர். போடு 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 போடு. வெரி குட். இதுதான் எங்க மாமா. பாய். நீங்க தூக்குறதெல்லாம் நான் போட்டோ எடுக்கலாமா? நானும் ஒரு வேலை பார்க்கேன். ஐயோம்மா பள்ளம் இல்லை வா. இதுதான் எங்க மச்சான் பையன். ஏன் பொண்ணு உங்களுக்குலாம் தெரியும். அவன் ஒரு அருள் ஸ்டாப் தான் ஆடுவான். கண்டுக்கிடாதீங்க. மொத்த ஃபேமிலியும் குலதெய்வம் கும்பிட திருச்சிக்கு வந்திருக்கோம். திருச்சி அலங்காரம்
நான் சாமி எடுக்கலை. சுதீஷ் போட காலை ஆளு சொல்றாங்க. ஏய் சுதீஷ் போடா. வாயில இருந்து கையெடு. ஒன்னே தூக்கிட்டு போங்க, தூக்கிட்டு போங்க, எண்ணெய் ஊற்றி. ராஜா குட்டி மிட்டாய் எடுத்து கையில் கொடுக்கையா? பிளாக் கலர். வேற ஊர்லலாம் அந்த இல்லை, மொத்தம் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான். இது கூட்டமாக இருக்கும், பெருத்த கூட்டம். அதனால நிறைய பேர் இருக்காங்க. கோயிலில் கொடான்னு நினச்சிடாதீங்க, ஒன்லி ஒரே ஃபேமிலி. இதான் எங்கள் மச்சான் எடுத்துருங்க. இதான் எங்கள் மச்சான். அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருப்பேன். முன்னாடி என் வீட்டுக்காரர் என்ன விட்டு போயிட்டாரு, நான் எங்கள் மச்சான் கூட ஜோடியாக வந்துக்கிட்டு இருக்கிறேன். மலை மேலே போய்கிட்டு இருக்குதுங்க. எங்களால் மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். எங்கள் பிள்ளைங்க அங்கே போயிடுச்சிங்க. நான் மொட்டை அரைச்சி பிடிச்சி நடந்துக்கிட்டு இருக்கிறேன். மூச்சு வாங்குது. எப்படி கோயில் போகிறது இல்லையே. வடை வேணுமா? பின்னாடி வருதுங்க. ஏ ஓரத்தில் விட, நடுவில் விடல. முடியல. அப்பா மொத்தமே எங்கள் ஃபேமிலி மட்டும். நிறைய பேர் இருக்கலாம், அங்கே வரைக்கும் அடங்க போங்க. வீட்டுக்காரர் கூட பிறந்தது 6 பேர், 3 பொண்ணு 3 ஆணு. அம்மா 3 பேரோட பிள்ளை, 6 பேரோட பிள்ளைங்க 12. அரை டஜனை பெற்று போட்டுச்சு எங்கள் அத்தை. அதுக்கெல்லாம் சேர்ந்து 1 டஜனை பெற்று போட்டுருச்சுங்க. கீழே
ஏய் மெதுவா விளையாட்டு காரியம் பண்ணல. உட்காந்து இருந்துச்சு போகணுமா? உட்காந்தா தண்ணி வேணும். ஆமாம் நல்லா காத்தோட்டமாக இருக்குது. அப்போ பூரா எனக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ பூரா எனக்கு மேலே இருக்கிறாங்க. அங்கிட்டு ஏறி இங்கிட்டு இறங்குறோம். மேலே சாமியோட நகை ஐம்பொன்று எல்லாமே வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு நாகம் காவல் காத்து இருக்குமா, அதை தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். அடுத்ததான் 4வது சாமி கும்பிட போகிறாங்க. ஐயனாரா 4வது கோயில். 9 கும்பிடணும், நம்ம 4வது கும்பிடுறோம். இதுதான் 5வது சாமி, 5வது கோயில். பக்கத்தில் இருக்குது. ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது. அப்புறம் சொல்கிறேன் நான் எல்லாருக்கும் எந்த கோயில்னு கீழே வந்ததுக்கப்புறம். எல்லாருக்கும் மொட்டை, எல்லாருக்கும் ஒரே போல ட்ரெஸ்ஸு. இது எங்கள் பெரிய மச்சான், அது எங்கள் சின்ன மச்சான். அது உள்ளே போடியா. இதுதான் கருவறை, கருப்பசாமி கோயில். அங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஃபைனலாக இங்கே கும்பிட்டுட்டோம். இப்போ கெடா வெட்ட போகிறோம். கெடா பிடிச்சதுனால தான் கொரோனா லாக்டவுன் போட்டக்கூடாதுன்னு சொல்லி ப்ரோக்ராம் மாற்றிக்கிட்டு வரலாம். அடுத்த வாரமாக தான் இருந்துச்சு. லாக்டவுன் போட்டால் கெடாலாம் வாங்கிட்டு வண்டியெலாம் பிடிச்சதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாமல் போயிருமே. எல்லோரும் மொட்டைக்கு வேறு நேர்ந்துட்டு 22 நாள் வேறு இருந்தாங்க. அதனால தான் குடும்பத்தோடு சேர்ந்து கொலை பண்ண வந்திருக்கோம். கொலைக்கார குடும்பம். பொங்க பண்ணி அங்கே ஏற்றிட்டு போனோம். ஆற்றிட்டு போய் அங்கே போய் சாமி கும்பிட்டு போகிறோம். கடா வெட்டி சமைச்சிட்டோம். இந்த சாமிக்கு தான் கடா வெட்டி வைக்கணுமா? அது சாமிக்கு எங்க என்னதை வச்சோம்? செவரட்டியும் இன்னொன்று என்னமோ கொடலா நுரையீரலாம் என்னமோ வச்சாங்க. 2 மட்டும் அந்த சாமிக்கு சுட்டு வைக்க சொன்னாங்க. முடிஞ்சிச்சு, எல்லா சாமிக்கும் முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு சாமிக்கு மட்டும் முடிக்க வேண்டியது. எங்கள் மாமா எங்கேயும் காட்டுக்குள்ளே கூட்டு போகுது, நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். மொட்டை பாசு நிறையா வில்லன்களாக இருக்கிறாங்க. சாமி பூரா ஓரமாக உட்காந்துருக்குது. அந்த அங்கே இருக்கிற கோயில் தான் போயிட்டுருக்குறோம். பெரிய முட்டையை காணோம். அடுத்த தலைமுறை ஆரம்பிச்சிருக்குல்ல. இதுதான் எங்க வீட்டு வாரிசுகள். ஏன் வாரிசு இல்ல, மாமியா வாரிசுகள். 3 மொட்டைகள், அதுகள் பெத்த குட்டைகள். இந்த குட்டையா இருக்க அதுக்கு போட்ட குட்டைகள் எல்லாத்தையும் ஒரு குண்டு. இப்ப சொல்றது எங்க அக்கா புருஷன் குண்டு. அப்புறம் அதுல என் புருஷனுக்கு அண்ணனும் கூட தான். நீங்க எதுவானாலும் வச்சுக்கலாம். அப்படியே இவ்வளோ பொம்பளை பிள்ளைகள். இந்த 3 தான் பையன் வாரிசுகள். இது எங்க மச்சான் பையன், இது என் பையன், இது எங்க நாத்தனார் பையன். ஸ்வைங் இந்த பிள்ளைய பூரா கலாய்க்கிறாளுங்க.
இவளுக்கு பூரா அவனுக்கு முறை பொண்ணுகள். எல்லாத்தையும் சேர்த்து காட்டிட்டு ஆமாங்க, நிற்கிறது போல தானே. இது மாமியாரே சைட் அடிப்பான் அப்பப்ப. இந்த பையன் ஆய்ப்பைய சிறப்பாக முடிஞ்சிச்சு. கிளம்பிட்டோம். பிரசாதம் நெல்லிக்காய் கொடுத்தாங்க சாமிக்கு வந்து. கடற்கரை சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. கணக்கு பக்கம் உட்காந்துருக்காங்க. நாங்கள் மேலே ஏறின மலை இதுதான். ராணி போடு ஒரு ஹாய். வரும், பொறுமை பொறுமை. கார்த்தி குழம்பு சோறு சாப்பிட்றோம். ஊடால ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. சார் கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. சூப்பர். உங்களுக்கு அது போதும். ஜூம் பண்ணுவோம். யார் 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 பெருஞ்சோரை ஊட்டி விடுற. என் வீட்டுக்கார் வேலை பார்த்து ரொம்ப கருப்பாயிட்டாருன்னா யாரும் கருப்பாக இருக்கணும்னு நினச்சிடாங்க. அவர் சுண்டை போல சிவப்பு கருவாப்பை. கிளம்பிட்டோம். பெரிய வீடுங்க அப்படி அணைச்சு கூட்டு போறாராம். ஐஸ் 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 விற்கிறாரு. சாந்தி இந்த ஐஸுக்கெல்லாம் மயங்க மாட்டான். ஐஸ் வச்சு எங்களுக்கு பழக்கமே கிடையாது. ஐஸ் வித்து தான் பழக்கம். அப்படியா? ஐஸ் இருக்கா? ஐஸ் இருக்கா? மொட்டை ஐஸ். ஓகே ஓகே, சாமிக்கு டாடா சொல்லிட்டு நாங்களாம் கிளம்புறோம். எங்கள் வேன் கிளம்பிடுச்சு. மொத்த லூசு குடும்பமும் இங்கே தான் இருக்கோம். திடீர்னு தாய்க்கு ரெக்க மிளகா வைக்கான். சும்மா ரெடி. ஊர்லேயே என் பிள்ளைக்கு தெரியாது இல்லையா? ஒரு பொட்டாக்கு அதுகளுக்கே தெரியாம எடுத்துருக்கு. ஏன் இங்க வா, எங்க வர? சுத்தும் போது கரெக்டாக நவன்றது வரும். ஐயோ இத்துடன் இப்படம் முடிகிறது.
கோயில் இருக்கு அவ்வளோ பேர் சொந்தக்காரங்க பண்ணி அண்ணா பாய். அடுத்த கிடாவில் சந்திப்போம். சரிண்ணா. முடியல அம்மா நானு அருள் இதுக்கு அடுத்து வந்து ராவத்து ஹரி இந்த இவங்க எல்லாம் இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அடுத்து 8ஆம் டிபார்ட்மெண்ட் வந்து ராவத்து தான் வருவான். மூத்தவர் அடுத்து ஆரோக்கியத்துக்கு அடுத்து அவங்க இதுக்கு எல்லாரும் வந்து உங்க பொம்பளை பிள்ளைங்களோட இவங்க 3 பேருக்கு பின்னாடி நாங்க இருக்கோம்ல அந்த மாதிரி. எல்லாரும் வேண்டிக்கணும். எல்லாரும் வேண்டிக்கணும். எல்லாரும் ஐஸ் திங்கிறோம். இருக்கு நீ பாரு. நீ ஆட ஆரம்பிச்சிருவாங்க பாட்டு போட்டு உடனே. அவளை தான் கெட்டாலும் பார்த்துட்டு இருக்காரு. அதுதான் நான் முடிச்சு வச்சுட்டே இருக்கேன். அவன் கூட ஓடி போயிட்டு அம்மே மாமா கூட ஓடி போயிடலாம். பாவி ஒரு போட்டோ எடுத்தது முன்னாடி ஐஸ் புரிஞ்சுட்டாரு. அம்மே அம்மே ஐஸ் வாங்கினா முடிய கையில வச்சுக்கிட்டாரு. பாவி ஒண்ணு கூட எனக்கு கிடைக்கல. உங்க மாமா கூட அம்மா ஜாலி.